நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hello Sundaram, how are you? How's Delhi? Yeah, fine. What's happening? What's happening? Everything is fine here. நம்பி, ராம்மோகனுக்கும் அர்ஜுனுக்கும் என்ன ப்ராப்ளம்? அதுவா, இந்த ராணா கேஸில் என்ஜிஓ ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அவர் யாருன்னா நம்ம அர்ஜுனுடைய காலேஜ் லெக்சரர் இந்திராவுடைய ஹஸ்பண்டு. இந்த கேஸில் என்ஜிஓ குரூப்போட மேக்ஸிமம் கம்யூனிகேட் பண்ணது நம்ம அர்ஜுன் தான். ஸோ அர்ஜுனுக்கு தெரிஞ்சே தான் இந்த டெத்து நடந்திருக்குங்கிற மாதிரி என்ஜிஓ குரூப் ஃபீல் பண்ணுறாங்க. இதில் அர்ஜுன் கொஞ்சம் அப்செட்டு. அந்த டென்ஷனை அவன் கொஞ்சம் ராம்மோகன் மேலே காமிச்சிட்டான். இதுக்கு ராமோட ரியாக்ஷன் என்ன? என்ன, அவன் ஒன்றும் பெருசாக ரியாக்ட் பண்ணல. ஓ அப்படியா? இதுக்கு அர்ஜுன் என்ன சொல்கிறான்? என்ன சொல்கிறான், இனிமேலும் இங்கே கண்டினியூ பண்ணுறது கஷ்டங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். சரி, நீ என்ன நினைக்கிற? அர்ஜுன் நம்ம ஃபேமில் கண்டினியூ பண்ணுறது நமக்கு நல்லது தான். அதை பற்றி நானும் அவங்ககிட்ட பேசி பார்த்தேன். பட் இனிமேல் இங்கே கண்டினியூ பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் அவன் ஃபீல் பண்ணுற மாதிரி தோணுது. எனிவே, ஹீ ஹேஸ் டு டிசைட். நம்மளோட ப்ரொஃபஷனில் இந்த மாதிரி நடக்கிறத நம்ம பெருசு பண்ண வேணாம். அட் த சேம் டைம் ஒன்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் திரும்ப சேர்ந்து வேலை பார்க்குறது நம்ம ஃபேமுக்கு நல்லதில்லை. அவங்க ஈகோ நம்ம ஃபேமை பாதிக்கக்கூடாது. யூஆர் ரைட் சுந்தரம், நானும் அதே தான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்காக அர்ஜுன் அவசரப்பட்டு வெளியில் போக வேணாம். நீ அவனோட பேசு. நம்ம ஃபேமை விட்டு வெளியில் போகிறது அவன் கெரியருக்கு நல்லது இல்லைன்னு எடுத்து சொல்லு. கரெக்டு, நான் பேசினேன் as I told you. பட் மறுபடியும் பேசி பார்க்குறேன். பேப்பரில் கூட வந்ததே, ஒரு பையன் அவன் ஃப்ரெண்டை மர்டர் பண்ணான்னு ஒரு கேஸு. ஆமாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கேஸ் நம்மக்கிட்ட தான் வருது. இஸ் இட்? அதில் அர்ஜுனை எனக்கு அசஸ் பண்ண சொல்லு. நிச்சயமாக சொல்கிறேன்ப்பா. இந்த மாதிரி ஒரு கேஸில் உனக்கு அசஸ் பண்ணுறது இட் பி அ பிக் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஹிம். இதை நிச்சயமாக அவனால் மறுக்க முடியாது. லெட் மீ ட்ரை தட் ரூட். ஓகே, நீ அவன்கிட்ட பேசு. நான் அப்புறமா உனக்கு திரும்ப கூப்பிட்றேன். பை. ஷியோர் சுந்தரம், டேக் கேர், பாய். உட்காருப்பா. சார், என்னப்பா ரொம்ப டல்லாகவே இருக்க? ராமோனோட ஒர்க் பண்ண முடியல சார். ராமோகனோட தானே ஒர்க் பண்ண முடியல. சுந்தரம் ஃபேமில் ஒர்க் பண்ணுறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லையே. புரியல சார், ராமோன் இங்கே தானே ஒர்க் பண்ணுறாரு. அதனால் என்னப்பா, சுந்தரம் நீ இந்த ஃபேமில் கண்டினியூ பண்ணணுன்னு ஃபீல் பண்ணுறாரு. இது வரைக்கும் யாரை பற்றியும் அவர் இப்படி ஃபீல் பண்ணதில்லை. உன் கேஸில் அப்படி ஃபீல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, அவர் அட்டன் பண்ண போகிற ஒரு மர்டர் கேஸில் நீ அவரோட ஒர்க் பண்ணணுன்னு அவர் விரும்புகிறாரு. என்ன சொல்கிற? சுந்தரம் சார் அப்படி சொன்னாரா? ஏன்பா, நானா சொல்கிறேன்னு நினைக்கிறியா? சுந்தரம் தான் அப்படி சொன்னார். பட் நானும் இதே தான் ஃபீல் பண்ணுறேன். அர்ஜுன், அட் திஸ் ஸ்டேஜ் ஆஃப் யுவர் கெரியர் நீ இன்னும் கொஞ்ச நாள் சுந்தரம் ஃபேமில் கண்டினியூ பண்ணுறது தான் பெட்டர்னு எனக்கு தோணுது. உன் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட் மீ ஜஸ்ட் கிவ் யூ அ ப்ரீஃப் ஆஃப் திஸ் மர்டர் கேஸ். நிக்கில்னு ஒரு பையன், அவனுக்கு வருண்னு ஒரு ஃப்ரெண்டு. இந்த வருணை நிக்கில் கொலை பண்ணிட்டதா போலீஸ் நிக்கிலை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணோட இவங்க இன்வால்வ்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எனிவே, நிக்கில் வருணை காரில் வச்சு கொலை பண்ணிட்டதா ப்ரெஸ் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. நிக்கிலோட பேரண்ட்ஸ் அவனை டிஃபெண்ட் பண்ண சொல்லி நம்மளை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் வேர் இட் ஆல் ஸ்டாண்ட்ஸ்.
அர்ஜுன், ராம்மோகனோட உனக்கு இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மேட்டர். இட்ஸ் பிட்வீன் யூ அண்ட் மீ, ரியலி நாட் இம்பார்ட்டண்ட். இந்த கேஸில் நீ இன்வால்வ் ஆனா உன் கெரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். Arjun, if you would permit me, I'd like to share a thought with you. நம்ம பர்சனல் ஈகோ, கோபம், இது எல்லாத்தையும் விட நம்ம லைஃப்பில் முக்கியம் எது? நம்ம ஒர்க். அதுதான் இப்போ இம்பார்ட்டண்ட். நெவர் அலவ் த டூ டு இன்டர்ஃபியர் வித் ஈச் அதர். அப்படி நீ பண்ணா இட் வில் ஸ்டாண்ட் யூ இன் குட் ஸ்டெட். நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குட், வெரி குட். எதுக்கு சார்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிரிக்கிறியப்பா. சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹாய் அர்ஜுன். பாப்பா, நைஸ் டு see you again. அர்ஜுன், இந்த ஃபேர்மை விட்டு நீ வெளியே போகிறது உன்னுடைய கெரியருக்கு எவ்வளவு நல்லது இல்லையோ, அதே மாதிரி உன்ன மாதிரி ஒரு ஆளை இழக்கிறதும் இந்த ஃபேர்முக்கு நல்லதில்லை. எனிவே, ஐ எம் glad இட்ஸ் ஆல் ஒர்க் அவுட் வெல். உன்னை எதுக்காக இங்கே வர சொன்னேன்னா, உங்ககிட்ட அன்றைக்கி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மர்டர் கேஸ், அதை இப்போ சுந்தரம் தான் ஹேண்டில் பண்ணுறாரு. இந்த கேஸில் நீ அவர் கூட ஒர்க் பண்ணணும். ஓகே? வாட்? ஓகே சார். அப்பா இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறாரா? எனக்கு யாருமே சொல்லையே. உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினச்சேனேப்பா. எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? வாட் த ஹெல் ஆம் ஐ டூயிங் ஹியர்? ராம், சுந்தரம் உனக்கு வேற பிளான்ஸ் வச்சிருக்காரு. டோன்ட் கெட் அஜிடேட்டட். ஐ எம் நாட் அஜிடேட்டட். ஐ எம் வெரி காம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ஜுன், உட்காருப்பா. பரவாயில்ல சார். உட்காருப்பா. அர்ஜுன் சார், லெட் மீ ரிமைண்ட் யூ ஆஃப் சம்திங். நீ இந்த ஃபேர்முக்கு வருது ஒர்க் பண்ணுறதுக்காக, அதுக்கு மட்டும்தான். அதனால் யார் என்ன சொன்னாலும் எப்படி பிஹேவ் பண்ணாலும் அதை பற்றி நீ கேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? சார், சுந்தரம் டெல்லியில் இருக்கார். அவர் வரத்துக்கு இன்னும் 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். பட் அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கேஸை நல்லா டீட்டெயிலில் ஸ்டடி பண்ணி வச்சுக்கோ. முக்கியமாக நீ நிக்கில நீ ஒரு தடவை மீட் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இட் மே பி யூஸ்ஃபுல். தீஸ் ஆர் த கேஸ் டீட்டெயில்ஸ். சார். அண்ட் குட் லக். தேங்க்யூ சார். சார், ஏம்மா நீங்கள் 2 பேரும் திருப்பி வர மாட்டேங்கன்னு நினச்சேன். வந்ததுல கஷ்டமா இல்லை சந்தோஷமா? இல்லைம்மா, அர்ஜுன் ராமோனோட சண்டை போட்டு போகிறேன்னு சொல்கிறச்சே, ஆஹா நம்மளால முடியாதவன் செஞ்சுட்டு போகிறானேன்னு சந்தோஷமாக இருந்துச்சு. திரும்பி வந்ததுக்கப்புறம் ஆஹா அர்ஜுன் இல்லாமல் அந்த ஃபார்ம் நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். திரும்பி வந்ததுனால இன்னும் சந்தோஷமாக இருக்குது. போதுமா? பர்ஃபெக்ட் ஆன்சர் சார்.
இதோட பர்ஃபெக்டாக யாராலையுமே இந்த கேள்விக்கு பதில் சொல்லவே முடியாது. ஆமாம், அர்ஜுன் போகிறச்ச நானும் போகிறேன் நீ சொன்னதாக கேள்விப்பட்டேன். எனக்கு சொல்லும்போது ஐயோன்னு இருந்தது. நானும் போயிட்டா அப்புறம் உங்கள் ஃபைல் தேடுற வேலையெல்லாம் யார் சார் பார்க்கறது? அதுவும் தான். ஆனால் அது மட்டும் இல்லை. ஏன் சார் இதுக்கு பர்ஃபெக்டான ஆன்சர் கிடைக்கலையா? அது அர்ஜுன் ரொம்ப பாவம்மா. அதான் அந்த அடுத்த கேஸில் சுந்தரம் சாருக்கு ஹெல்ப் பண்ணுறான் போல் இருக்கே. அதான் அந்த மர்டர் கேஸ். சுந்தரம் சாரோட வேலை பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ கற்றுக்கலாம். ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? சுந்தரம் சார்கிட்ட நிறைய கற்றுக்கலாமா. ஆனால் ஒரு சுந்தரம் சாருக்குள்ளே 4 ராமோன் இருக்கான்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் ஒரு ராமோனை சமாளிக்க முடியாம தான் வேலையை விட்டு போகிறேன்னு சண்டை போட்டு போனான். எனக்கு தெரிஞ்ச சுந்தரம் சார் அப்படிலாம் இல்லை சார். நல்லா வேலை பண்ணால் அப்ரிஷியேட் பண்ணுவார். நிறைய அப்ரிஷியேட் பண்ணுவார். நிறைய வேலை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு உன்னை அப்ரிஷியேட் பண்ணால் உனக்கு போகிறோம். நீ சூப்பராக ஒர்க் பண்ணுற, நல்லா வேலை பண்ணுறமா அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னா இன்னும் 6 வேலை சேர்த்து செய்வே இல்லையா? அதான் அதனோட டெக்னிக்கு. அதை புரியாமல் என்னம்மா நீ? சுந்தரம் சார் அப்படிலாம் இல்லை சார். ஆமாம், சுந்தரம் சார் அப்படி இல்லை. அவர் பையன் ராமோனோட அர்ஜுன் சண்டை போட்டு போனாலும் பரவாயில்ல, ஆஃபீஸில் எல்லாரும் முன்னாடி கத்தினாலும் பரவாயில்ல. ஆனால் அர்ஜுன் நல்லா இருக்கணும், அவனுக்கு வேலையை கற்றுக்கணும் மட்டும் நினைக்கிறேன். சுந்தரம் சார் நடிச்சிருக்காரா? என்னம்மா நியாயம் இது? அப்படி இல்லை சார். அர்ஜுன் நல்லா வேலை பார்க்குறவன், அதனால அவன் வெளில போக வேண்டாம்னு அவர் நினச்சிருப்பாரு. ப்ளஸ் இந்த கேஸில் அவன் அசிஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு அவருக்கு தோணியிருக்கும். துபார்மா சாரதா, நீ சொல்கிறதும் கரெக்டு, நான் சொல்கிறதும் கரெக்டு. அர்ஜுன் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுவீங்கன்னு சுந்தரம் சாருக்கு நல்லாவே தெரியும். இங்கே விட்டு வெளில போனாலும் நீங்கள் 2 பேரும் போய்ச்சிப்பீங்கன்னு அவருக்கு தெரியும். இந்த சுந்தரம் ஃபார்மில் இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் சுந்தரம் சாரை நம்பி தான் இருக்கணும். அதான் உங்க 2 பேரையும் வெளில விட மாட்டேன்றார். அது முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க? சுந்தரம் சார் எங்களை பற்றி இப்படிலாம் நினச்சிட்டு இருப்பாரு. அவருக்கு ஒரு வேலை இல்லையா என்ன? என்ன சார் வேலை பண்ணுற ஆஃபீஸ் பற்றி உங்களுக்கு இவ்வளோ கூட மரியாதை இல்லைன்னா அப்புறம் ஏன் சார் இன்னும் இங்கே கண்டினியூ பண்ணுறீங்க? இல்லை, நான் சீரியஸாக தான் கேட்குறேன். இந்த பாருமா, நானும் இந்த ஆஃபீஸ் விட்டு போயிட்டேன்னா இந்த ஆஃபீஸ்க்குன்னு ஒரு பேர் இருக்குது. அதை யார் காப்பாற்றுறது? நான் பார்க்கறதுக்கு வேணா துருப்பிடிச்ச கம்பி மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்த துருப்பிடிச்ச கம்பி தான் இந்த பில்டிங் இன்னும் ஸ்ட்ராங்காக வச்சுட்டு இருக்கு. அந்த கம்பி தான் நான். புரிஞ்சுக்கோ. கம்பி இல்லை சார், தூணு. நிக்கில், ஐம் அர்ஜுன். ஹலோ சார். ஒரு நிமிஷம். சொல்லுங்க நிக்கில். சத்தியமாக நான் எதுவும் பண்ணலை சார். ரிலாக்ஸ் நிக்கில். வருண் என்னோட ஃப்ரெண்டு. அவனா? ரிலாக்ஸ். அன்றைக்கி நடந்தது உங்களுக்கு கொண்டு தான் தெரியும். நீங்கள் தான் சொல்லணும். நீங்களே எப்படி டென்ஷன் ஆனால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ரிலாக்ஸ் பண்ணி சொல்லுங்கள். அன்னைக்கு நானும் வருணும் பப் போயிருந்தோம். பப்லேருந்து கிளம்ப கிட்டத்தட்ட நைட் 1 o'clock ஆகிடுச்சு. வருணோட BMW காரில் தான் போயிருந்தோம். அவன் நிறைய ட்ரிங்க் பண்ணதுனால வீட்டுக்கு போகும்போது நான் தான் காரை ட்ரைவ் பண்ணேன். அப்போ வழியில் ஒருத்தரை பார்த்தோம். ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தார். அவர் எங்கள் காரை பார்த்தோன்னே ஸ்டாப் பண்ணார். வருண் தான் அவரை தெரியும்னு சொல்லி காரை நிறுத்த சொன்னான். அவர் பேக் சீட்டில் ஏறிட்டார். அதுக்கப்புறம் ஃபியூ மினிட்ஸ் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவர் வருணோட கேர்ள் ஃப்ரெண்ட் பிரீத்தியை பற்றி பேச ஆரம்பித்தார். வருண் பிரீத்தியை பற்றி பேசாதீங்க சொல்லி சொன்னான். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் ஸ்ட்ராங்காக ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பேக் சீட்லேருந்து அவர் திடீர்னு கத்தியை எடுத்து குத்திட்டாரு. பக்கத்தில் இருந்த என் மேலே ஃபுல்லாக ரத்தம். அந்த டென்ஷனில் காரை எடுத்துகிட்டு போய் இடிச்சிட்டேன். சீரியஸாக எனக்கு ஒன்றும் புரியல அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் ரோட்டில் யாருமே இல்லை, காரும் ஸ்டார்ட் ஆகலை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஜிஹெச் கொண்டு போனேன். ஆனால் டாக்டர்ஸ் அதுக்குள்ளே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. போலீஸ் வரத்துக்குள்ளேயே வருண் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே என்னோடய பேரண்ட்ஸ் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க சார். நிக்கில், வருணை கொலை பண்ணதா சொன்னவரை உங்களுக்கு தெரியுமா? நோ சார், அதுக்கு முன்னாடி அவரை பார்த்ததே இல்லை. வருண் தான் அவரை கிளப்பில் பார்த்ததா என்கிட்ட சொன்னான். அவர் பேர், அவர் டீட்டெயில்ஸ் ஒன்றும் தெரியாது உங்களுக்கு? தெரியாது சார். வருண் காரில் இருக்கும்போதே நான் கேட்டேன் யார் அவர் சொல்லி. பார்த்துருக்கேன், ஆனால் அவன் பேர் மறந்து போச்சு சொல்லி அவன் சிரித்தான் சார். அவரை எங்கே பிக்கப் பண்ணதா சொன்னீங்க? கனிங்கம் ரோடு சொல்லி ஒரு இடத்துல தான் சார் அவர் என்கிட்ட லெஃப்ட் கேட்டார்.
எக்ஸாக்டாக 5 to 10 மினிட்ஸில் இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சிச்சு சார். நிக்கில், நீங்கள் அன்றைக்கி நைட் குடிச்சிருந்தீங்களா? இல்லை சார், நான் எதுவும் குடிக்கல சார். சொல்லுங்கள் நிக்கில், அன்றைக்கி நைட் குடிச்சிருந்தீங்களா? ஆமாம் சார், ஒரு ஓட்காவும் ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கும் குடிச்சிருந்தேன் சார். இதனால் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராதே சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் அர்ஜுன். பாப்பா உட்காரு. உன் இன்வெஸ்டிகேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நிக்கிலை மீட் பண்ணியா? மீட் பண்ணேன் சார். நான் நிக்கில் தப்பு பண்ணலன்னு நினைக்கிறேன் சார். அந்த பையன் சொல்கிறது உண்மையாக இருந்தால் அவர் ரொம்ப பாவம் சார். ரியலி? சுந்தர் சார் இப்போ ஒருவர். அதில் தான்ப்பா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. சுந்தரம் இப்போ தான் ஃபோன் பண்ணுறார். டெல்லி கேஸில் டைம் ரொம்ப டைட்டாக இருக்கான், கிளம்பவே முடியலையா. ஆக்சுவலாக பழைய பிளான் படி இந்நேரம் அவர் இங்கே இருந்திருக்கணும். ஓஹோ. அதனால் என்ன ப்ராப்ளம்? கேஸ் கோர்ட்டுக்கு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. அதுக்குள்ளே நீ இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கோ, டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோ. நானா சார்? சரியாக வருமா? ஏன்பா சென்னைக்கு வரலன்னு சுந்தரமே கவலைப்படல, நீ ஏன்பா கவலைப்படுற? ஒருவேளை அவர் வரலன்னா நீயே இந்த கேஸை ஹேண்டில் பண்ணலான்னு அவர் நினைக்கிறாரோ என்னவோ. கிண்டல் பண்ணாதீங்க சார். இதில் என்னப்பா கிண்டல் இருக்கு? யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட். எனிவே, சுந்தரம் சென்னைக்கு வந்த உடனே நேராக கோர்ட்டுக்கு போய் ஆர்கியூ பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட். அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் அவருக்கு இமெயில் அனுப்பிச்சிக்கிட்டே இரு. ஷோர் சார். ஸோ தட் ஹி கேன் ஆல்சோ பி இன் ரெடினஸ். ஷோர் சார். ம் கண்டிப்பாக பண்ணுறேன் சார். ம்